டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை நிர்ணயிக்கிற கிரகம் அப்படின்னா எது? திருமணம் சார்ந்த விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய ஜாதகத்துல எந்தெந்த இடங்களை பார்க்கணும் சார்? ஆதிக்கம்னா சூரியன் இன்சார்ஜ், உடல் உறுப்புகள்னா செவ்வாய் இன்சார்ஜ். அந்த மாதிரி திருமணம் அப்படின்னு வருகின்ற பொழுது சுக்கிரனும் செவ்வாயும் தான் இன்சார்ஜுங்க. அந்த இன்சார்ஜ்னு சொல்ற முடியாது, அதுதான் காரகம் அப்படிங்கிறது புரியுற மாதிரி சொல்லலாம். அதே போல பாவகங்கள்ல 7ஆம் இடம், அதாவது நம்ம கலத்திரஸ்தானம் சொல்லுவோம், 2ஆம் இடம் குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த 2 இடங்களும் திருமணத்தை பத்தி பேசும். கிரகங்கள்ல செவ்வாயும் சுக்கிரனும் திருமணத்தை பற்றி பேசுவாங்க. பார்க்க ஆரம்பிக்கும் போது 25ல் பார்த்துருப்பாங்க, கல்யாணம் 35ல் கூட முடியலாம். சரிங்களா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கிடைச்சது போதும் சாமி அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுவாங்க. எல்லாத்துக்குமே ஜாதகம் தான் காரணம், விதி வலியது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கனவு காண்ற அதிகாரம் நம்ம கிட்ட உண்டு, ஆனால் அதை செயல்படுத்துகிற அல்லது அதை கொடுக்கின்ற அதிகாரம் கிரகங்கள் கிட்ட தான் இருக்குது. இப்போ 2024 இல்லைன்னா 25ல் கல்யாணம் ஆயிடணும். சரிங்களா? ஆனால் பல பேருக்கு 35 ஆனாலும் இன்னும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கோச்சாரம்ங்கிறது வந்து ஒரு நிலையான பலன்களை கொடுக்காது. கல்யாணத்தை தசாபுக்தி தான் பண்ணி வைக்கும். அந்த கல்யாணத்தப்ப பொண்ணு வீட்டுக்காரன் நம்மளகிட்ட சண்டை போட போறானா, இல்லை 2 பேரும் சேர்ந்து ஒன்னா போய் அழகா திருமணம் பண்ண போறோமா, அந்த ப்ராசஸை மட்டும்தான் குருபலன் தரும். திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசும்பொழுது நிறைய பேருக்கு வந்து அது கால தாமதமான திருமணத்துக்கு வழிவகுக்குது. அப்போ இதுக்கான காரணமா எந்த அமைப்பு இருக்கும் சார்? தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னா இதை கிரகங்கள் பாவங்கள் 2 ரீதியாக பிரிச்சுக்கலாம். ஒரு ஆண் ஜாதகமானாலும் சரி, பெண் ஜாதகமானாலும் சரி. சுக்கிரன் பொதுவாக கலத்திர காரக கிரகம். ரொம்ப பலமானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி, ராகு, கேதுக்கள், செவ்வாய், இந்த 4 பேரை தான் நம்ம ஒரு வலுவான பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம். இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று திருமணத்தை தாமதப்படுத்திடுவாங்க. பெரிய பிரச்சனைகள் வந்து 2 பேரும் பிரியற நிலைமைக்கே வந்து அதுக்கு என்ன மாதிரியான ஜாதக அமைப்புகள் காரணமா இருக்கும்? 2, 7, 8 இந்த 3 வீட்டில் எங்கே அமர்ந்தாலும் சரி, அதாவது 7ஆம் வீட்டையோ குடும்பஸ்தானத்தையோ பாவர்கள் தொடர்பு கொள்ளுகின்ற நிலைமையில், இதுதான் சரியான வார்த்தை. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை பேசுவதற்காக ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம். பொதுவாக வந்து திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை நிர்ணயிக்கிற கிரகம் அப்படின்னா எது? திருமணம் சார்ந்த விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய ஜாதகத்துல எந்தெந்த இடங்களை பார்க்கணும் சார்? திருமணத்துக்குன்னு பர்டிகுலராக கிரகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜோதிடத்தில் காரகம் பாவகம்னு ரெண்டு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதை நம்ம மக்களுக்கு சொன்னால் புரியாது, நம்ம புரிகிற மாதிரி கிரகங்களை வச்சே பேசிடுவோம். சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் தான் வந்து பொதுவாக கலத்திர காரகன், ஆண் பெண் இருபாலாக இருக்கும். அதில் குறிப்பிட்டு பெண்களுக்குன்னு வரும்போது செவ்வாய் அப்படிங்கிற கிரகத்தையும், அதாவது கலத்திரம்னா திருமணத்தை குறிக்கின்ற அமைப்பு அப்படின்னு பேருங்க. இந்த 2 கிரகம் தான் மேரேஜை பொறுத்த மட்டிலும் இன்சார்ஜ். இப்போ வேலைக்குன்னா சனி இன்சார்ஜ், ஆதிக்கம்னா சூரியன் இன்சார்ஜ், உடல் உறுப்புகள்னா செவ்வாய் இன்சார்ஜ். அந்த மாதிரி திருமணம் அப்படின்னு வருகின்ற பொழுது சுக்கிரனும் செவ்வாயும் தான் இன்சார்ஜுங்க. அந்த இன்சார்ஜ்னு சொல்கிற முடியாது, அதுதான் காரகம் அப்படிங்கிறது புரிகிற மாதிரி சொல்லலாம். இந்த வேலைக்கு இவங்க தான் பொறுப்புப்பா இவங்க லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி. அதே போல் பாவகங்களில் 7ஆம் இடம், அதாவது நம்ம கலத்திரஸ்தானம்னு சொல்லுவோம், 2ஆம் இடம் குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த 2 இடங்களும் திருமணத்தை பற்றி பேசும். கிரகங்களில் செவ்வாயும் சுக்கிரனும் திருமணத்தை பற்றி பேசுவாங்க. சரிங்களா? இந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி காலகட்டம், அதாவது ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்தையும் ஒரு கிரகம் வந்து பிரித்து ஃபஸ்ட்டு 10 வருஷம் பையனை நீ வச்சு சர்வீஸ் பண்ணிக்க, அடுத்த ஒரு 5 வருஷம் நான் வச்சு சர்வீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்மளுடைய வாழ்நாளை அவங்க பிரித்து ஆளுமை செய்வாங்க நம்முடைய மனதின் வாயிலாக. அதாவது நம்மளை தான் ஆக்டிவேட் பண்ணுறாங்க, நம்ம தான் இங்கே செயல்பட போகிறோம், ஆனால் செயல்படுத்துறதுக்கான ஆர்டர் எல்லாமே அவங்க தான் கொடுப்பாங்க. சரிங்களா? இங்கே நடக்கின்ற எதுக்குமே நம்ம காரணம் கிடையாது அப்படிங்கிறதான் முக்கியம். அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த செவ்வாய் சுக்கிரன் இந்த மாதிரி கலத்திர கார கிரகங்களின் தசாபுக்தியோ அல்லது 7ஆம் இடம் 2ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியோ ஒருவருக்கு நடப்பில் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு திருமணம் நடக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்னென்னா, எல்லாருக்குமே ஒரு கனவு உண்டு. சரிங்களா? எல்லா ஆண் மகனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அழகான அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனைவி வரணும் அப்படி எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். சரிங்களா? அதில் சிலருக்கு அமையலாம், பலருக்கு அமையாமல் கூட போகலாம். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா த்ரிஷா ரேஞ்சுக்கு ஆசைப்பட்டு ஒரு திவ்யாவில் வந்து முடிகிற நிலைமையில், ஏன்னா அவங்க பார்க்க ஆரம்பிக்கும் போது 25ல் பார்த்துருப்பாங்க, கல்யாணம் 35ல் கூட முடியலாம். சரிங்களா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கிடைச்சது போதும் சாமி அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுவாங்க. எல்லாத்துக்குமே ஜாதகம் தான் காரணம், விதி வலியது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கனவு காண்ற அதிகாரம் நம்ம கிட்ட உண்டு, ஆனால் அதை செயல்படுத்துகிற அல்லது அதை கொடுக்கின்ற அதிகாரம் கிரகங்கள் கிட்ட தான் இருக்குது. அதை நம்ம தட்டி பறிக்க முடியாது. சரிங்களா? அந்த விதத்தில் திருமணம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் லைஃப் நரகமாயிடுச்சுன்னு பல பேர் வந்து நம்ம அரசு இடங்களுக்கு போகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது எல்லாவற்றுக்குமே ஜாதகம் தான் காரணம். சுற்றி அந்த 12 பாவகம்,
அந்த 9 கிரகங்களுக்குள்ளே தான் நம்ம என்ன யோசித்தாலும் நம்ம சிந்தனை அடங்கிடும். சரிங்களா? அந்த விதத்தில் திருமணம் அப்படின்னு வருகின்ற பொழுது வாழ்வினுடைய மிக முக்கியமான ஒரு ஒரு அமைப்பு. நம்ம எந்த அடையாளத்தை தாங்கி வரமோ அந்த அடையாளத்தை மறந்து நம்ம இன்னொருத்தருக்கு அடையாளத்தை கொடுக்குற ஒரு முக்கியமான ப்ராசஸ். இன்னார் பையன்கிறது போய் இன்னாருடைய தகப்பனார் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்கு இன்னொருத்தருக்கு அடையாளம் கொடுக்குற ஒரு அற்புதமான ஒரு இடம். அப்படி இருக்கும்போது அந்த ஜாதகத்தில் சில முக்கிய பாவகங்கள் கிரகங்களை வச்சு லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்டே அந்த இடத்துல தான் இருக்குது. சிலருக்கு கிடைக்கும், கிடைக்காம போகும். நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம் வீடியோவில். சரிங்க. இப்போ பொதுவாக திருமணம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் பொழுது மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் குருபலன் வந்துருச்சுன்னா திருமணத்தை நடத்தி வச்சிடும், நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். இப்போ திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்தவரை நம்ம குருபலனை தான் பார்க்கணுமா, இல்லை ஜாதகத்தில் கோச்சாரங்கள் இந்த மாதிரியான பல விஷயங்களையும் பார்த்தா அது சரியாக இருக்குமா? எது சரியாக இருக்கும் சார்? அதாவது எப்போவுமே ஜாதகம் தான் முழுமையானது. இந்த குருபலம் அது எந்த பலமானாலும் சரி, அது கோச்சாரம். கோச்சாரம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னைக்கு மனநிலை உங்களுக்கு நல்லா இருக்குமா இல்லை நீங்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருப்பீங்களா அப்படிங்கிறதா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இங்கே ஷூட் எடுக்கிறோம். இன்றைக்கி நான் ஒரு நல்ல மனநிலையோடு அமர்றேன்னா, இப்போ வரும்போது பஸ்ஸில் கண்டக்டர் ரெண்டரோ சில்லறன்னு கூட எங்கள்கிட்ட சண்டை போட்டுருக்கலாம். சரிங்களா? அதனால் நான் கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம். அதுக்கு பேர் கோச்சாரம். ஆனால் இங்கே ஷூட் எடுக்கணுங்கிறது ஜாதகம். சரிங்களா? இந்த கோச்சாரத்தினால ஷூட் நான் எடுக்க முடியாது. அந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் எரிச்சலோடு இருந்தாலும் சரி, நல்ல மனநிலையோடு இருந்தாலும் சரி, இன்றைக்கி கட்டாயம் நான் ஷூட் கொடுத்து தான் ஆகணும். அது கோச்சாரம், மாறாத பலன். அதாவது அது தசாபுக்தி, மாறாத பலன். நான் அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே கொடுக்குறேன்னா, இல்லை உள்ள வெறுப்போடு இருந்துக்கிட்டு இங்கே கேமராக்காக சிரிச்சுக்கிட்டே பேசுகிறேன்னா, அதாவது இக்காலத்தினுடைய தற்காலிக பலன்களை மட்டும்தான் கோச்சாரம் சொல்லும். இப்போ நம்ம ஆட்களுக்கு என்னென்னா, குருபலம் வந்துருச்சுனாலே கல்யாணம் ஆயிரும்னு பல பேருக்கு நம்பிக்கை உண்டு. நம்ம என்ன ஜாதகம் பார்த்து 7ஆம் இடம் சம்மந்தப்பட்ட நல்ல பலமான தசை வருதுங்க, இப்போ பொண்ணு பார்க்க ஆரம்பிங்க. ஏங்க குரு இப்போ தான் ஜென்ம குருவாக இருக்காரு, அடுத்த வருஷம் தான் நான் போகிறாரு பயிற்சியாகி, அடுத்த வருஷம் தான் பார்க்கணுங்க அப்படின்னு அவங்களே நமக்கு சொல்லுவாங்க. ஏன்னா குருபலம் வந்தால் கல்யாணம் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம ஆட்களுக்கு உண்டு. வருஷத்தில் இந்த வருடம் குருபலம் இல்லைன்னா அடுத்த வருடம் திருமணம் ஆயிரும். ஏன்னா அதுக்கு அடுத்த வருடம் குருபலம் வந்துடும். ஒரு வருடம் விட்டு ஒரு வருடம் கிட்டத்தட்ட குருபலம் வருகின்ற ஒரு அமைப்புகளில் இருக்குது. ஆனால் குருபலம் வந்துடுற எல்லாருக்குமே திருமணம் ஆகுங்கிறது விதியாக இருந்தால் 35 வயசு தாண்டிலாம் இங்கே யாரும் போக மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ 2024 இல்லைன்னா 25 கல்யாணம் ஆயிடணும். சரிங்களா? ஆனால் பல பேருக்கு 35 ஆனாலும் இன்னும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கோச்சாரம்ங்கிறது ஒரு நிலையான பலன்களை கொடுக்காது. கல்யாணத்தை தசாபுக்தி தான் பண்ணி வைக்கும். அந்த கல்யாணத்தப்போ பொண்ணு வீட்டுக்காரன் நம்மளக்கிட்ட சண்டை போட போகிறானா, இல்லை 2 பேரும் சேர்ந்து ஒன்றா போய் அழகாக திருமணம் பண்ண போகிறோமா, அந்த ப்ராசஸை மட்டும்தான் குருபலன் தரும். சரிங்களா? இல்லை பணம் எளிமையாக கிடைக்க போகுதா, இல்லை 4 பேர்கிட்ட கேட்டு 10வது ஆளுகிட்ட தான் நம்ம கடனை வாங்கி கல்யாணம் பண்ண போகிறோமா, அதை கோச்சாரம் குறிக்கும். ஆனால் கல்யாணங்கிறத தசாபுக்தி தான் தரும். சரிங்களா? அதனால் குருபலம் வந்தால் தான் கல்யாணம் ஆகுங்கிற மென்டாலிட்டியை விட்டுருங்க. ஏன்னா நமக்கு என்னென்னாங்க, 7.5 சனி நடந்தால் அவ்வளோதான், அட்டம சனி நடந்தால் அவ்வளோதான், குருபலம் வந்தால் சூப்பர் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். 7.5 சனியில் மிக உயரத்திற்கு வந்தவங்கலாம் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னா, 7.5 சனி ஆரம்பிக்கும் போது எனக்குன்னு ஒரு அடையாளம் கிடையாது. 7.5 சனி எனக்கு இப்போ முடிய போகுது இந்த 3 மாதத்தில். ஜெயப்பிரகாஷாக இருந்த நான், ஒரு சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்த நான், அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்து அப்படின்னு வளர்ந்து வரும் 7.5 சனியில் தான். இப்போது என் கூட படித்த ஒருத்தர், நான் காலேஜ் படித்து முடித்த உடனே அவர் ஒரு நல்ல பொசிஷனில் போயிட்டு வேலையில் அமர்ந்தார். இன்றைக்கி வேலை இல்லாமல் மனைவியை புரிஞ்சு அவர் ஒரு சூழ்நிலையில் இருக்கார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அவரவர் கர்மாவுக்கு ஏற்றார் மாதிரி தான் கோச்சாரமாக வேலை செய்யும். நம்ம ஒரு பொதுவான பிராண்ட் குருபலம்னா நன்மையை தந்துடும், 7.5 சனினா கெட்டதை தந்துடும் அப்படிங்கிறத விட்டுட்டு தசாபுக்தி தான் மெயின். எது நடந்தாலும் நம்ம ஜாதகம் எவ்வழியோ நம்ம வாழ்க்கை அவ்வழி அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ பொதுவாக திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசும்பொழுது நிறைய பேருக்கு அது கால தாமதமான திருமணத்துக்கு வழிவகுக்குது. அப்போ இதுக்கான காரணமாக எந்த அமைப்பு இருக்கும் சார்? 2 விஷயம். ஒன்று நம்மளுடைய எதிர்பார்ப்புகள். ஆனால் நம்ம சொல்லலாம், நீங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடாது, ஜோசியத்தை பற்றி தான் நீங்கள் பேசணும். அந்த எதிர்பார்ப்புகள் நம்ம ஜாதகத்துடைய அமைப்பினால தான் ஏற்படும். சரிங்களா? உதாரணத்துக்கு யாருக்கு திருமணம் அதிகமாக தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னா, இதை கிரகங்கள் பாவகங்கள் 2 ரீதியாக பிரிச்சுக்கலாம். ஒரு ஆண் ஜாதகமானாலும் சரி, பெண் ஜாதகமானாலும் சரி, சுக்கிரன் பொதுவாக கலத்திர காரக கிரகம். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் பாதிக்கப்படுறார். அது என்னங்க பாதிக்கப்படுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனோட மிக நெருங்கி அஸ்தங்கமாகலாம், ராகு கேதுக்களோடு மிக நெருங்கி கிரகணமாகலாம், இல்லை அவரே நீசம் பெறலாம், இல்லை சனியினுடைய நெருக்கத்தில் இருக்கலாம். இந்த மாதிரி சுக்கிரன்கிற அந்த தாம்பத்திய சுகத்தை கொடுக்கின்ற அந்த கிரகம் பாதிக்கப்படும் போது அந்த விஷயம் எளிமையாக கிடைக்காது. அப்போ அது கிடைக்காதுங்கிற போது திருமணம் தாமதமாகும். அப்படி பர்டிகுலராக பெண்கள்னு வந்துருங்க. செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் பாதிக்கப்படும் போது சூரியனோடு சேரலாம், ராகு கேதுக்களோடு சேரலாம், சனியோடு சேரலாம், இல்லை 8ஆம் இடத்துல மறையலாம், இல்லை நீசமாகலாம். இதுக்கு பேர் தான் பாதிக்கப்படுது. அதாவது ஒரு காரக கிரகம் பாதிக்கப்பட்டால் அதனுடைய காரகத்துவத்தை நம்ம எளிமையாக அடைய முடியாது, அல்லது ரொம்ப காலதாமதமாக அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். இது கிரக ரீதியாக.
இது மேக்ஸிமம் வந்து பெருசாக பலன் தருமானா இதனால் தாமதமாகிறதுங்கிறது கொஞ்சம் ரேர் தான் சரிங்களா. ஆனால் பாவகம் அப்படிங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்துலையோ அல்லது 7ஆம் இடத்துலையோ கலத்திர ஸ்தானத்துலையோ அல்லது மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துலையோ பாவ கிரகங்கள், நம்ம பாவ கிரகங்கள்னு யாரும் சொல்லுவோம்னா அதில் முதல் லிஸ்ட்டில் நம்பால் சனி வந்துடும் அப்படியான. அதுக்கு பிறகாக ராகுக்கு எதுக்குலாம் நம்ம எடுத்துக்கிறோம். அதனை அடுத்ததாக செவ்வாய், அதனை அடுத்ததாக சூரியன். இதில் ரொம்ப பலமானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி, ராகுக்கு எதுக்கள், செவ்வாய். இந்த 4 பேரை தான் நம்ம ஒரு வலுவான பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று திருமணத்தை தாமதப்படுத்திடுவாங்க, இல்லை ரொம்ப அவசரப்படுறான் தம்பி கொடுத்துட்டு ஏன் கல்யாணம் பண்ணணும்னு கஷ்டப்பட வைப்பாங்க சரிங்களா. இந்த வேலையை தான் இவங்க பார்ப்பாங்க. இந்த கிரகங்கள் எந்த பாவகத்தை ஆட்கொள்கின்றார்களோ அந்த பாவக விஷயங்களை ஒன்று கொடுக்க தாமதப்படுத்துவார்கள். கொடுத்தா நீ தானே கேட்டேன் அனுபவி ராஜா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையில் கொடுத்துருவாங்க. இந்த பாவ கிரகங்கள் 2ஆம் இடத்திலோ அல்லது 7ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ அமருகின்ற பொழுது இயல்பாகவே ஒருத்தருக்கு திருமணம் தாமதமாகும் சரிங்களா. அதை 2, 7ஆம் இடங்களில் ராகுக்கு எதுக்கு அமர்ந்தால் அதுக்கு பேர் தான் நம்ம பேரை வச்சுருவோம். சர்பதோஷம், நாகதோஷம், ராகுகேது தோஷம், கால சர்ப்பதோ என்னென்னவோ பேரை வச்சுருக்கோம். ஆனால் தோஷம் ராகுகேதுக்களால் திருமணம் தாமதமாகுது, அவ்வளோதான் விஷயம் சரிங்களா. அது வந்து நாகதோஷம் இருக்காம்பா, ராகுகேது தோஷம்லாம் கிடையாது, நாகதோஷம் இருக்கும். அதெல்லாம் பாம்பு கோயிலெலாம் போயிட்டு நம்ம பூஜை பண்ணோம் அப்படிலாம் நம்ம சிலர்லாம் கிராமங்களில் பேசுகிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல் இந்த பாவகங்களில் செவ்வாய் அமர்கின்ற பொழுது அதுக்கு செவ்வாயின் தோஷம் அப்படின்னு சொல்லி பேர். பொதுவாக இந்த பாவ கிரகங்கள்லாம் திருமண பாவத்தில் அமரும் போது அதுக்கு தாரதோஷம் அப்படின்னு பேருங்க. இதனால தான் திருமணம் வந்து தாமதமாகும். இது 2 விஷயம். ஒன்று, இவங்க திருமணம் எப்படி இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கன்னா நல்ல வரன் அமையாது. ஒரு சிலருக்கு நல்ல வரனாக வரும், பையன் வந்து பார்த்திங்கன்னா நான் டாக்டர் மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பொண்ணு சொல்லிடுவாங்க. இல்லை நான் இன்ஜினியரை தான் கல்யாணம் பண்ணுவேன். இல்லை இன்ஜினியர் வரும்போது பார்த்திங்கன்னா இவர் ஒன்றும் நம்ம லெவலுக்கு கலராக இல்லைங்க, சிட்டிக்குள்ளே இல்லைங்க, அவரும் வில்லேஜாக இருக்குது அப்படின்னு ஒரு ரீசனை சொல்லியே தாமதப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க படத்தில் கிரகம் அந்த மாதிரி எதிர்பார்க்க வைக்கிது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 7ஆம் இடத்துல செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்காருன்னு வச்சுங்களேன். வரப்போகிற கணவர் வந்து பார்த்தீங்கன்னா அர்னால்டுக்கு அண்ணனா இல்லைனா கூட பரவாயில்ல, தம்பி மாதிரி இருந்தால் கூட ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. ஃபிசிக் வைஸ், அவங்க லுக்கிங் வைஸ், அப்பியரன்ஸ் வைஸ் ரொம்ப கட்ஸோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு பெண்களுக்கு இருக்கும். இப்போ வர்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி சாதம் சாப்பிட்றவராக இருந்தாருன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்க, ஆனால் நல்ல வேலையில் இருப்பார், நல்ல குணங்களோடு இருப்பார், பொண்ணுக்கு அதெல்லாம் பிடிக்கும். ஏங்க இவர் எங்கெங்க ஒரு புல்லட் பைக் எடுத்தாலும் அதை தூக்கி நிறுத்துவாரானே தெரியல, என்னங்க கூட்டிட்டு ஒரு ரைட் போவார் அப்படி. ஏன்னா 7ஆம் இடத்துல யாருக்கு செவ்வாய் இருக்காங்களோ தன்னுடைய ஆப்போசிட்டில் இருக்கின்ற தன்னுடைய வாழ்க்கை துணை ஸ்பீடாக இருந்தால் பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு சில தன்மைகள் இருப்பாங்க. அப்போது நம்ம ஒரு நல்ல பையனை கொண்டு போவோம், நல்ல பொருத்தம் இருக்கும், ஆனால் அவர் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு சோடா புடியை போட்டுட்டு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருப்பார், பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிடுவாங்க சரிங்களா. இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளை அதிகப்படுத்துறது இந்த 7ஆம் இட பாவ கிரகங்கள் தான். இதனால தான் திருமணம் தாமதமாகுங்க சரிங்களா. இதில் ஒருத்தர் அமர்ந்துட்டா கூட பரவாயில்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் காம்பினேஷனில் அமருதுன்னு வச்சுங்களேன், மாப்பிள்ளை ஒரு 2 வருஷம் நீ தாமதப்படுத்து, உன் டியூட்டி முடிஞ்சோடனே அடுத்த 2 வருஷம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சனி செவ்வாய் சேர்க்கை அப்படின்னு ஒரு சேர்க்கை இருக்குது, 2 கிரகமும் சேர்ந்து 7 அமர்ந்துடுச்சு அப்படின்னு வச்சுக்கோமே. இதில் 2 கேட்டகரி. ஒன்று, ரொம்ப சீக்கிரமாக திருமணம் ஆயிரும், 10வது முடிச்சு பிள்ளை எக்ஸாம் எழுதியிருக்கும், ரிசல்ட் வரதுக்குள்ளே இவங்க வந்து குழந்தை ப்ரெக்னென்ட் ஆகிட்டாலாம், அப்படி அதுக்குள்ளே கல்யாணம் முடிச்சு அதெல்லாம் நடந்திருக்கும். அந்த மாதிரியான அமைப்பில் ரொம்ப சீக்கிரம் திருமணம் ஆயிரும். அப்படி இல்லையா 35 வயசானாலும் பெண்களுக்கே மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிடும். இந்த 2 எக்ஸ்ட்ரீம் லெவலையும் இந்த மாதிரியான பாவ கிரகங்கள் தான் கொடுத்துரும். இதில் என்னன்னாங்க, மன வாழ்க்கை அமையிறது ஒரு குதிரை கொம்பு அப்படின்னு சொன்னால் கிடைச்ச மன வாழ்க்கையை சுகமாக தக்க வச்சுக்கிறது ஒரு பெரிய குதிரை கொம்பாக இருக்கும். அதுதான் இந்த பாவ கிரகங்கள் 7 அமருகின்ற பொழுது இயல்பாகவே திருமணம் தாமதமாயிரும். இப்போ வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து மனக்குமுறல்கள் இருக்கும். அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு மகிழ்ச்சியை தராத மாதிரி சில பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகள் வந்து 2 பேரும் பிரிகிற நிலைமைக்கே வந்து அது தள்ளும். அதுக்கு என்ன மாதிரியான ஜாதக அமைப்புகள் காரணமாக இருக்கும் சார்? முதல்ல நம்ம காரணத்தை பார்த்துருவோம், அப்புறம் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் சரிங்களா. அதாவது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நான் ஆல்ரெடி பரிகாரத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது, ஆனால் இங்கே சில பரிகாரங்களை ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன், ஆனால் அது சிலருக்கு கொஞ்சம் கசப்பாக இருக்கும் சரிங்களா. முதல்ல அதை நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இப்போது 7ஆம் நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, திருமணம் தாமதமாகுது, இந்த காரணங்களால் தான் தாமதமாகுது. அப்படி திருமணம் ஆனாலும் மன வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பற்று இருக்குது. அதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அந்த 7ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் எப்பொழுது அமருகின்றதோ அது எதிர்பார்ப்புகளை அதிகப்படுத்திடும் அப்படிங்கிறது. ஒரு பாவ கிரகம் அமர்ந்தாலே, அதாவது 2, 7, 8 இந்த 3 வீட்டில் எங்கே அமர்ந்தாலும் சரிங்களா. அதாவது 7ஆம் வீட்டையோ குடும்பஸ்தானத்தையோ பாவர்கள் தொடர்பு கொள்ளுகின்ற நிலைமையில், இதுதான் சரியான வார்த்தை. திருமண வாழ்க்கை எளிதில் அமைவதில்லை, அமைந்தால் வாழ்க்கை எளிமையாக இருப்பதில்லை, அவ்வளோதான் விஷயம் சரிங்களா. இது நம்ம எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி. இது ஒவ்வொரு கிரகத்துக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. இப்போ போய் உதாரணத்துக்கு சனி 7இல் அமருகிறார் அப்படின்னு வச்சுக்கோமே,
நீங்கள் என்ன வெளியில் வந்து ஜோடியாக தெரிஞ்சாலும் சரி, அப்பா இந்த மாதிரி ஒரு கப்புள்ஸ்லாம் நாங்கள் பார்த்ததில்ல அப்படின்னு வெளி உலகத்துக்கு இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே அந்த அம்மா பாட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இவர் பாட்டு இவரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பார். 2 பேரும் ஒரு நல்ல இணக்கமாக உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அந்த வாழ்க்கைங்கிறது பார்த்திங்கன்னா வெறுமனே வெறுமையாக இருக்கும். நீங்கள் அந்த அம்மாவை கூப்பிட்டு உங்கள் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு பாருங்களேன், அதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டாங்க. சரி உங்கள் லைஃப் ஸ்டைலை சொல்லுங்கள். எனக்கு கல்யாணம் முடிஞ்சதா? கல்யாணம் முடிஞ்சு 6 மாதத்தில் எங்கள் ஆத்துக்காரர் வந்து வெளிநாடு போனாரா, அவர் ஒரு 15 வருஷம் கழிச்சு ஊருக்கு வந்தார். அப்புறம் உனக்கு கல்யாணம் ஆனால் என்ன ஆகலைன்னா என்ன, புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த அம்மாவினுடைய ஜாதகப்படி பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 7 சனி இருந்து லக்னத்தை பார்க்கும்போது கணவரினுடைய வருமானம் வேலையில் தான் கவனம் இருக்கும். எங்கே வேணாலும் போப்பா நீ, மாதம் மாதம் சம்பளத்தை போட்டு விட்டு, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now.